என்கிட்ட நகை பணம் எதுவும் இல்ல. பிருத்வி சாரோட டயட் ஃபேன்ஸ் நாங்க. போனா போதுன்னு உனக்கு சான்ஸ் கொடுத்தா ஒழுங்கா நடிக்க மாட்டியா? உனக்கெல்லாம் சினிமா ஒரு கேடா? என் தலைவனோட படம் மட்டும் ஓடல, அதுக்கு காரணம் நீதான். தொலைச்சிடுவேன். எட்ரா வண்டிய. ஏய், நல்லா ஞாபகம் வச்சுக்க, படம் ஓடல, நீ தொலைஞ்ச. நீ இவங்க எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இடத்தை விட்டு இவங்கள நகர்த்த முடியாது. Shameless fellow, why are you doing like this, man? Don't you have any sense? This is how you jump from the train? Oh, what would happen if I met with an accident? Oh God. இந்த காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். அந்த சந்திப்புல இருந்துதான் நம்ம காதல் ஆரம்பிச்சது. நீ ஃபீல் பண்ணியோ இல்லையோ, நான் பண்ணிட்டேன். நம்மளோட அந்த போன ஜென்ம உறவு, போன பிறகுல நீ நானும் பழகினது, முதல்ல நீ என்னை பெருத்தது, பிறகு நீ என் கூட பழக ஆரம்பிச்ச. அப்படியே இப்போ என் கண்ணுக்குள்ள இருக்குது. அதனால தான் சொல்றேன், இந்த பிறவிலையும் நம்மளோட உறவு தொடரும். நானும் நீயும் போன பிறவில மிஸ் பண்ண விஷயங்கள் இப்போ அனுபவிக்கணும். என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறான் இந்த வனமோகினி. படம் நல்லா இருந்ததுல கையில். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. என்னாச்சு? வாங்க சார், வெளியில போய் பேசலாம். வாங்க. என்ன வேல்முருகன் சார், நீங்க மட்டும் வரீங்க? மத்தவங்களா எங்க? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, பெருசா யாருக்கும் பிடிக்கல சார். ஏன், என்னாச்சு? என்ன சார், படம் கமர்ஷியலா இல்ல, ரொம்ப லேகா இருக்கு. ஏதோ டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீலா இருக்கு சார். அதோட படத்தை பத்தி மீம்ஸ் வேற ஏகப்பட்டது வந்திருக்கு. அது படத்தோட இமேஜை காலி பண்ணிடுச்சு சார். அதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாம அதான் அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க சார். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. படத்துல ஒண்ணுமே இல்ல சார், படம் ரொம்ப ட்ரையா இருக்கு. புது முயற்சி, வித்தியாசம்னு சொல்றோம், ஆடியன்ஸ் அதையெல்லாம் ஏத்துக்கிற நிலையில இல்ல சார். இந்த படத்தை எல்லாம் இப்ப யார் சார் பாப்பாங்க? ஏற்கனவே பொழுது விடிஞ்சு பொழுது போற வரைக்கும் பிரச்சனையில இருக்கிற மக்களுக்கு ஜாலியா ஏதாவது என்டர்டெயின்மெண்டா சொன்னா தானே சார் நல்லா இருக்கும். ஓகே, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. இப்ப சொன்னாலும் அப்புறம் சொன்னாலும் ரிசல்ட் ஒண்ணுதான் சார். மீடியேட்டர்ஸ் நாங்க கரெக்டா உள்ளதை சொல்லணும், இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும் பாருங்க. அப்போ நான் வரேன் சார். கைல், கைல், இவனுங்கெல்லாம் ரசனையே இல்லாதவங்க. அதோட இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக். அப்பதான் நம்ம படத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியும். போனா போகட்டும், இவங்க மட்டும் தான் மீடியேட்டரா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். இதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை.